அதிமுக முன்னாள் அமைச்சர் ஈரோடு முத்துசாமி தன் ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி அண்ணா அறிவாலயத்தில் 12/6/2010 அன்று நடைபெற்றது. அப்பொழுது பேசிய தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள், திராவிட இயக்கம் உடைந்துவிடக்கூடாது, வலுப்பெற பலம் பெற தமிழ் உணர்வாளர்கள் திராவிட இயக்கத்தில் இணைந்து சமூக பணியாற்றுங்கள் என்று முதல்வர் கருணாநிதி அழைப்பு விடுத்தார். முதல்வர் கருணாநிதி பேசியதாவது: திமுக மேலும் மேலும் வளர்ந்து வருகிறது, வலுத்து வருகிறது. முத்துசாமி எப்போதோ வந்திருக்க வேண்டியவர். அரசியலில் பண்பாடு நாகரிகம் அங்கு கிடையாது. அந்த இடத்தில் கூட முத்துசாமி கடுமையான தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை. ஆபத்திற்கு கொடுமைக்கு ஆளாகி தூக்கமில்லாமல் யார் தவிக்கின்றனரோ அவர்கள் தூக்கம் போக்க இந்த இயக்கம் இருக்கிறது. திராவிட கொள்கைகளை வலுப்படுத்த வேண்டும். திராவிட இயக்கத்திற்கும் திராவிடர் அல்லாதவர்களுக்குமான போராட்டத்திற்கு முடிவு காண வேண்டும். ராமாயணம் குறித்து முன்னாள் பிரதமர் நேரு கூறும்போது, திராவிடர் ஆரியர்களுக்கு இடையில் நடந்த போராட்டம் என்றார். அந்த போராட்டம் இன்றும் நடந்து வருகிறது. திராவிட இயக்கத்திற்கு வலு சேர்க்க பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தமிழ் உணர்வு உள்ளவர்கள் இங்கு வர வேண்டும். இவ்வாறு முதல்வர் கருணாநிதி அவர்கள் பேசினார். கலைஞர் அவர்கள் திராவிட இயக்க கொள்கைக்கு வலு சேர்க்க வடநாட்டான் ஒழிக, வடநாட்டு ஆதிக்கம் ஒழிக என்ற கோஷத்தை எழுப்பி திராவிட நாடு திராவிடருக்கே என்ற போராட்ட குரல் கொடுத்தால் அதை ஆதரிக்க எவ்வளவு பேர் வருவார்கள் என்று பார்க்க வேண்டும். தமிழ் ஈழம் கெட்ட மாவீரர்களை காப்பாற்ற ஆள் இல்லாமல் அவர்கள் லட்சக்கணக்கில் படுகொலை செய்யப்பட்டதை பார்த்து நம்மால் கண்ணீர்தான் விட முடிந்தது. தமிழர்களிடையே ஒற்றுமையை வளர்க்காமல் ஆரியர் திராவிடர் பிரச்சனையை கிளப்புவதால் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களும் சோனியா அவர்களும் கருணாநிதியின் திராவிட இயக்க கொள்கைக்கு வலு சேர்க்கும் பேச்சை ஆதரிப்பார்களா என்று தெரியவில்லை. முதல்வர் கருணாநிதி அவர்கள் திராவிட இயக்க கொள்கைகளை என்னவென்று விளக்கி கூறியிருந்தால் இன்றைய தலைமுறைகள் அந்த கொள்கைகளை பற்றி நன்கு புரிந்து கொள்வார்கள். தியாகி நெல்லை ஜெபமணி முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் கூறியுள்ளதை கேளுங்கள். சுதந்திர போர் முடிந்த பிறகு, இந்தியா பூரண சுதந்திரம் அடைந்த பிறகு நமது திராவிட தலைவர்கள் தங்களுக்கே உரித்தான தனி வழியில் சிந்தித்து பேசுகின்றனர். நமது சுதந்திர இந்தியா பற்றி அவர்கள் பேசும்பொழுது இனி ஒரு விடுதலைப் போர் இருக்கிறது. அந்த விடுதலைப் போர் திராவிடத்தின் விடுதலைப் போர், இந்திய துணைக்கண்டத்தின் விடுதலைப் போர் என்னும் பழங்கதை அல்ல. அது வரங்கிக்கும் பனியாவுக்கும் இடையே நடந்த போர். அது ஒருவாறு முடிவுற்றது. பனியாவுக்கு ஆட்சி பீடம் கிடைத்து விட்டது. ஆட்சி பீடம் ஏறும் பனியாவின் பிடியிலே சிக்கியுள்ள திராவிடம் இனி தன் விடுதலைக்காக போரிட்டாக வேண்டும். திராவிடம் வெளிநாட்டாரின் பிடியில் மட்டுமல்ல, அறியாமையின் பிடியில் சிக்கி சிதைகிறது. இயற்கை செல்வத்தை எத்தர்கள் சுரண்டிச் செல்கின்றனர். தேய்ந்து வருகிறது திராவிடம். தெருவெல்லாம் வறுமைதான் தாண்டவமாடுகிறது. கடல் கடந்த நாடுகளிலெல்லாம் திராவிடர் கூலிகளாயினர். திராவிடத்தின் இந்நாள் நிலையினை எண்ணிடுவோர் ஒரு வெறும் விடுதலைப் போர் நடத்தியே தீர வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தே தீர்வர். ஒரு வஞ்சக ஏகாதிபத்தியம் இன்று திராவிடத்தை குஞ்சு குலாவி சொக்க வைக்கிறது. சேல்விழியும் பாதிமதியும் கொண்ட மங்கை நல்லாளை செல்வச் செருக்கும் வஞ்சக நினைப்பும் கொண்ட காமுகன் கனிமொழி பேசி ஏய்ப்பது போல் பொருளாதார பலமும் பிரச்சார வசதியும் ஆயுத பலமும் அந்தணரின் ஆசீர்வாத பலமும் அமோகமாக கொண்டுள்ள வடநாட்டு ஏகாதிபத்தியத்தின் தொடர்பை அறுத்து கொண்டு முப்புறம் கடலும் எப்புறம் வளமும் அதனை பயன்படுத்தும் 4.5 கோடி மக்களையும் கொண்ட திராவிடம் தன்னாட்சி பெற்றாக வேண்டும். அதுவே விடுதலைப் போரின் குறிக்கோள். இந்த பேச்சிலே ஏதாவது தெளிவாக தெரிகிறதா? இவர்களது பேச்சு நடை, எழுத்து நடை இவைகளை மேலெழுந்த வாரியாக பார்த்தால் ஏதோ பிரமாதமானது போல் தோன்றும். உள்ளே நுழைந்து யோசித்து பார்த்தால் ஒரு வரியில் கூட பொருள் இருக்காது. வெறும் சொல் அடுக்குத்தான் இருக்கும். கேட்பதற்கும் படிப்பதற்கும் இன்ப கெடுகெடுப்பு தரும் நடைபோல் தோன்றினாலும் சிந்தனை தெளிவோ பொருளோ இல்லாத வெற்றுவோடு போன்ற நடை இவர்களுடையது. இவ்வாறு கூறியுள்ளார் நெல்லை ஜெபமணி அவர்கள். ராமன் என்பவரே கிடையாது என்று வாதாடும் இவர்கள், ராமாயணத்தை கட்டுக்கதை என்று கூறிய இவர்கள் நேரு சொன்றும் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள்? ஆரியருக்கும்
திராவிடருக்கும் இடையே நடந்த போராட்டம் என்று சொன்னால் நேருவை இவர்கள் ஆரியர் என்று சொல்கிறார்களா? திராவிட இனத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்கிறார்களா? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தவர்களை ஆரியர்கள் என்று சொல்லும் இவர்கள் இன்று தமிழகத்தில் உள்ள பிராமணர்கள் அன்றிருந்த ஆரியர்கள் என்று சொல்ல முடியுமா? தமிழ் மண்ணில் பிறந்து தமிழுக்காக வாழ்ந்தவர்கள் பாரதியார், தமிழ்த்தாத்தா உவேசாவை போன்ற பலர் உள்ளார்கள். அவர்களெல்லாம் ஆரியர்களா, தமிழர்களா? அன்று வெள்ளையர்கள்தான் சென்னை ராஜதானியை ஆள வேண்டும் என்று சொன்ன திராவிட இயக்கத்தினர் பரங்கியிடம் இருந்து பனியாவிடம் ஆட்சி வந்தால் சுதந்திரம் ஆகுமா என்று ஏளனமாக கேட்டவர்கள், காந்தியடிகளை பனியா என்று நாடு ஊராவும் பேசியவர்கள், இன்று இந்திய சுதந்திரத்தின் பலனை முழுமையாக அனுபவித்து வருவதை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள். திராவிட நாட்டுக் கொள்கை காற்றிலே பறக்க விடப்பட்டு பல ஆண்டுகள் மறைந்து போய்விட்டது. கலைஞர் வேண்டுமானால் திராவிட நாட்டு பிரிவினையை வற்புறுத்தி போராட்டம் நடத்தி பார்ப்பதை யாரும் தடுக்கவே போவதில்லை. நேரு கூறியது போல் ஆரியர் திராவிடருக்கு இடையே நடந்த போராட்டத்தை வளர்ப்பது மட்டும்தான் திராவிட இயக்கத்தின் கொள்கையா? அந்த போராட்டம் இன்னமும் தொடர்கிறது என்கிறார் கலைஞர். வடநாட்டான் ஒழிக, வடநாட்டு ஆதிக்கம் ஒழிக என்ற கூக்குரல்கள் மறைந்து போய் திராவிட நாட்டு பிரிவினை குரலும் காற்றிலேயே பறக்க விடப்பட்ட பின் நேருவின் தலையிலே கல்லேற்றுவோம் என்ற வீரக்குரலும் மறைந்து நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று அழைப்பு விடுத்த பின் திராவிடர் ஆரியர் போராட்டம் எங்கே தொடர்கிறது என்பதுதான் நமக்கு தெரியவில்லை. இந்திய பிரதமர் அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் தமிழக முதல்வரின் திராவிட ஆரியர் போராட்டம் தொடர்கிறது என்ற பேச்சை பற்றிய விளக்கத்தை தமிழக முதல்வரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். 1951ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் ஆம்பூர் நகரில் நடைபெற்ற சிலப்பதிகார மாநாட்டில் அன்றைய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் திராவிட இயக்கம் பற்றி கூறிய கருத்துக்களை சற்று கேளுங்கள். நாட்டுப்பற்றை வளர்த்தால் மொழிப்பற்றும் கூடவே வளரும். திராவிட இயக்கத்தார் தமிழ் இலக்கியங்களை குறை கூறுகிறார்களே ஒழிய தமிழ் வளர்ச்சிக்கு அவர்கள் ஒன்றுமே செய்யவில்லை. சொல்லப்போனால் தமிழுக்கு கேடுதான் செய்திருக்கிறார்கள். நாம் திராவிட இயக்கத்தை ஏன் எதிர்க்கிறோம்? அதனால் நாட்டுக்கு தீமை விளைகிறது. ஆகவே அதை எதிர்த்துதானே ஆக வேண்டும். திராவிடர் என்ற இன உணர்ச்சியை கிளப்பி குழப்பம் செய்ய முயல்கிறார்கள். சமஞான கிராமணியார் சிலப்பதிகார மாநாடு நடத்துகிறார் என்பதற்காகத்தான் திராவிட இயக்கத்தார் சிலப்பதிகாரத்தையும் எரிக்க வேண்டுமென்றார்கள். ஆனால் அவர்களும் இப்போது சிலப்பதிகாரத்திற்கு நாட்டில் ஏற்பட்டு வரும் செல்வாக்கை புரிந்து கொண்டார்கள். ஆகவே சிலப்பதிகாரத்தை ஆதரிக்க தொடங்கிவிட்டார்கள். சீக்கிரம் அவர்கள் கூட சிலப்பதிகார மாநாடு நடத்தப் போவதை நீங்கள் காண்பீர்கள். இவ்வாறு பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் பற்றி தனது உரையில் விவரித்துள்ளார். திராவிட இயக்கத்தினர் அன்று கூறிய பேச்சுக்களையும் மீண்டும் கேளுங்கள். தம்பி, வடக்கு வளர்கிறது, தெற்கு தேய்கிறது. வடக்கே வக்ராரங்கள் என்றால் தெற்கே சர்க்கரை பொங்கல், வடக்கே சிந்தரி, தெற்கே முந்தரி, வடக்கே சித்தரஞ்சன், தெற்கே ரயில் பட்டி தொழிற்சாலை. இந்த நிலை மாற திராவிடம் வெற்றியே ஆக வேண்டும். அதற்கு எதையும் தாங்கும் இதயத்தோடு செயல்பட்டு எதையும் இழக்கவும், ஏன் உயிரையே இழக்கவும் தயாராக வேண்டும். திராவிடமே நமது மூச்சு, இல்லையேல் எல்லாம் ஓச்சு என்று வீரவசனம் பேசி முழக்கமிட்டார்கள். அதாவது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த முழக்கம். இவர்கள் சொல்லும் திராவிட நாட்டின் மற்ற இடங்களான கர்நாடகா, ஆந்திரா, கேரளா போன்ற இடங்களுக்கு இவர்கள் சென்றதே கிடையாது. உண்மையாகவே திராவிட நாட்டை அடைய வேண்டும், அதை பெற்றே ஆக வேண்டும் என்று இவர்கள் நினைத்திருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? குறைந்தபட்சம் திராவிட எல்லையில் சூறாவளி சுற்றுப்பிரயாணம் செய்து திராவிட நாடு திராவிடருக்கே என்று பேசியிருக்க வேண்டும். தமிழ்நாட்டில்தான் சுற்றுப்பிரயாணம் செய்தார்கள். தமிழ் மக்களிடம்தான் திராவிட நாடு பற்றி பேசினார்கள். ஏன் தமிழ்நாட்டில் பேசியவர்கள் தமிழ்நாடு என்று பேசாமல் திராவிட நாடு என்று பேசியதற்கு என்ன காரணம்? கலைஞர் அவர்கள்தான் விளக்க வேண்டும். கலைஞர் அவர்கள் தற்போது திராவிட இயக்கத்திற்கு வலு சேர்க்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதாவது வடநாட்டான் ஒழிக, வடநாட்டு ஆதிக்கம் ஒழிக
என்ற போராட்ட குரலோடு ஆரிய திராவிட பிரச்சனையை தொடரும் முயற்சிக்கும் வலு சேர்க்க வேண்டும் என்று சொல்லாமல் சொல்லியுள்ளார் கலைஞர் அவர்கள். அவரது முயற்சி வெற்றி பெற வாழ்த்துகிறேன். கலைஞரின் திராவிட இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் முயற்சிக்கு பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் ஆதரவு அளிப்பார்களா என்பது பற்றி நமக்கு தெரியாது. இருந்தாலும் கலைஞரின் ஆரிய திராவிடர் பிரச்சனையை தொடரும் முயற்சியை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். அவரது முயற்சி வெற்றி பெறட்டும். நன்றி, வணக்கம்.